ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இது போல சரத்த நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணலாம். இது வந்து ஃப்ரண்ட்ல ஒரு டிசைன், பேக்ல ஒரு டிசைன் வரும். பின்னாடி பாருங்க கிறிஸ் கிராஸ் மெத்தட்ல வருது. வி ஷேப்ல இருக்கும். ஃப்ரண்ட்ல வந்து டபுள் லைன்ல வருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இத வந்து நம்ம முள்ள அரும்புல வந்து ட்ரை பண்ண போறோம். இப்போ பாருங்க இது நீட்டான காம்பு இருக்க எந்த பூ வேணா எடுத்துக்கலாம். இது போல வந்து வெள்ளை நூல் எடுத்துக்கிட்டா பார்க்க நல்லாயிருக்கும் இந்த ஸ்டிச் அதுக்காக. இப்போ வந்து இந்த பந்து போல இருக்கப்போ இந்த நூல் வந்து அடர்த்தி அதிகம். பூவ விட அதிகமா தெரியும் பார்க்க. அதனால வந்து இந்த நூல்ல வந்து 4 லேயர் குடுத்துருப்பாங்க. 2 2ஆ பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோக்கு ஜாயின் பண்ணிக்கங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு நார்மலா பூ கட்டுவோம் இல்லையா? அது போல ஃபர்ஸ்ட்டு பூவ கட்டிக்கங்க. 2வது அந்த காம்ப வந்து கரெக்ட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு மேல இருக்கு இல்லையா காம்பு, அதோட சேர்த்து ஒரு பூ வைங்க. வச்சுட்டு அவ்வளோதான். நார்மலா பூ கட்டுவோம் இல்லையா? அது போல கட்டிக்க வேண்டியது தான். ஃப்ரண்ட்ல இருக்க காம்பு, மேல பாருங்க மேல இருக்க காம்பு. கீழ வந்து தலை வந்தா முன்னாடி இருக்க காம்பு. மேலே வந்து தலை வந்தால் முன்னாடி இருக்க காம்பு அப்படின்னு வந்து மாறி மாறி வரும். பாருங்க இது போல் வந்து கட்டிக்கங்க. இப்படி கட்டிக்கிட்டே வரப்போ ஃப்ரண்ட்டில் ஒரு டிசைனும் பேக்கில் ஒரு டிசைனும் வரும். இதில் இன்னொன்று என்னென்னா இது வந்து ஸ்ப்ரிங்கு மாதிரி, அதாவது எலாஸ்டிக் மாதிரி இழுத்து கொடுக்குங்க. நல்லா இருக்கு இல்லையா? இது வந்து அப்படியே தொடர்ச்சியா கண்டினியூவாக கட்டிட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ பிரைடலுக்குலாம் வந்து தலையில் பூ சுற்றுவாங்களே, அப்போ வந்து இந்த பூவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்படி கட்டிட்டு அப்படியே வந்து பட்டையாக வச்சு அப்படியே ஹேர் பின் குத்துவோம் இல்லையா தலையெல்லாம், அதுக்கெல்லாம் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இழுத்து விட்டால் எலாஸ்டிக் போல் இருக்கும். அப்படியே வந்து இழுத்தா அப்படியே லூஸ் கொடுக்கும்லாம் கிடையாது. திரும்ப போய் அதே பிளேஸில் செட்டில் ஆகிடும். சூப்பராக இருக்குங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். யூனிக்காக கொஞ்சமாக பூ வைக்கணும்னு நினச்சா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும். இதுக்கு நான் பட்டன் ரோஸ் தான் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா முல்லை எறும்பு. அது எப்படி செய்யணும்னா 2 2 பூவாக எடுத்து மேலே பாருங்கள் அந்த காம்புக்கு மேலே வச்சு நூலால் அப்படியே சுற்றணும். வேறு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நல்லா டைட்டாக மட்டும் பிடிச்சிக்கோங்க. 2 சுற்று சுற்றிக்கங்க. 2 2 பூவாக வைங்க. மொத்தமாக வச்சுலாம் நம்மளால் சுற்ற முடியாது. இப்படி நல்லா பிடிச்சிக்கிட்டு அப்படியே சுற்றிக்கங்க. உங்களுக்கு வந்து 2 லேயர் வேணும், 3 லேயர் வேணும்னா கூட நீட்டான காம்பு இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் 2 லேயர் வரைக்கும் வைக்கிறேன். இது வந்து ஒரு பூ வச்சா கூட தலையில் வச்சா அவ்வளோ லுக்காக இருக்கும். ரொம்ப அடைச்சி தலை ஃபுல்லாக பூ வைக்க எனக்கு பிடிக்காது அப்படின்னா கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இது டபுள் கலர் ஆகிடுது இல்லையா? கீழே வந்து ஒயிட்டு, மேலே வந்து ரெட்டு இல்லை எல்லோ, எது வேணாலும் நம்ம காம்பினேஷன் கொடுத்து கட்டிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. சிம்பிளாக இருக்கும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட கொடுக்கணும்னு நினச்சா இது போல் எடுத்துகிட்டு போய் தரலாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய ஃப்ளவர் வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து பேபி பிங்க்கில் ரோஸ் வந்து நடுவில் கொடுத்து மாலை கட்டு இப்படி கட்டணுன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஏதாவது ஃபங்க்ஷன் போகிறோன்னா இப்படி வந்து மேக் பண்ணலாம். இது மாலை கட்டில் தான் செய்கிறேன். நூல் வந்து எம்ப்ராய்டரி நூல் பிங்க் கலர் கொடுக்குறாங்க. ஏன்னா நடுவில் அந்த நூலும் தெரிகிறப்போ ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வந்து அங்கங்கே ரோஸ் வந்து தூவுனா போல் இருக்கட்டும்னு ஒன்று மட்டும் வச்சு கட்டிக்கிட்டு இருக்கேன். இதுவே வந்து வரிசையாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவே ஒரு வரிசையாக வேணும்னா ரெட் கலரில் ஏற்கனவே கட்டி காட்டியிருக்கேன். ப்ளூ கலர் ரோஸ்லாம் வச்சாலும் சூப்பராக இருக்கும். இதுக்கு போய் பட்டன் ரோஸ் வேணுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்காக பூ எப்படி வீட்டிலேயே மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு நாட்டு வந்து நம்ம நார்மலாக பூ கட்டுவோம்ல, அது போல் கட்டிக்கங்க. அதுக்கப்புறம் வைக்கிற பூவை ஒவ்வொரு பூவாக வைங்க. மேலே வந்து வைக்கிறப்போ முன்னாடி இருக்க பூவு காம்போடு சேர்த்து போடணும். நார்மலாக பூ கட்டுறா போல தான், ஆனால் ஒரு பூவாக வச்சு இந்த ஸ்டிச் போடணுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நீட்டான காம்பு இருக்க பூ எடுத்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதில் தான் ஈஸியாக வரும். மல்லிகை பூவில் வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதில் செய்ய முடியாது. இப்படி வந்து பாருங்கள், இப்படி கட்டுறப்போ ஃப்ரண்ட்டில் வந்து டபுள் ஸ்டிச்சும் பின்னாடி வந்து கிறிஸ் கிராஸ் மெத்தட்லேயும் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. இப்போ வந்து மேரேஜ் ஏதாவது ஃபங்க்ஷன் வீட்டிலனா நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம். இது எலாஸ்டிக் போல் நல்லா இழுத்தும் கொடுக்கும். திரும்பவும் அதே இடத்துல செட்டிலும் ஆகும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம முல்லை அரும்புலாம் வாங்குவோம் இல்லையா? அப்போ வந்து வாங்கினா எல்லாமே பெரிய பூவாக இருக்காது, சின்ன பூவும் கலந்து தான் இருக்கும். இது போலலாம் இருக்கும். இதுக்கு அடுத்த சைஸ் கூட இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம பூ கட்டிட்டு பார்க்குறப்போ ஒரு கையளவுக்கு அது வேஸ்ட்டாக இருக்கும். அது கட்டவும் முடியாது, தூக்கி போட்டுருவோம் இல்லையா? இனிமேல் அப்படி செய்யாதீங்க. பெரிய பூ இருக்கும் இல்லையா? பெரிய காம்பு இருக்க பூ வச்சுட்டு இந்த சின்ன காம்பு இருக்க பூவை ஃபஸ்ட்டு வைக்கிறப்போ இது போல் பார்த்து பாருங்கள். எக்ஸ்ட்ரா 3வது பூவாக அதை வச்சு கட்டிவிடுங்க. வச்சு கட்டுறப்போ என்ன ஆகும்னா அது சின்ன காம்பு வேறு இல்லையா? அதுலேயே அது இன்னும் பார்க்க அழகாகிடும். பெரிய காம்பு வந்து மேலேயும் சின்ன காம்பு வந்து நடுவுலையும் வரப்போ அடர்த்தியும் வரும். பார்க்க 2 லேயர் போல் இருக்கும். பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். நம்மளுக்கு பூவும் வீணாகாது. சூப்பராக கட்டிடலாங்க. அது கட்டிட்டு பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக தனியாக தெரியும். ஏன்னா இந்த கலருக்கும் அது பிஞ்சு பூன்றப்போ அது ஒரு கலர்லேயே இருக்குமா, பார்க்குறப்போ சூப்பராக இருக்கும். நம்ம வந்து எப்பயுமே கட்டிட்டு பார்க்குறப்போ நிறைய பூவை வேஸ்ட் பண்ணுவோம். இனிமேல் வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம பூவும் மிச்சம் சூப்பராக கட்டணும்னு நம்மளுக்கு நிம்மதியும் இருக்கும். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா ஹார்ட்டின் கொடுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.